शैलेश्वर हर विश्वंभरधर शैलेश्वर हर विश्वंभरधर शैलेश्वर हर विश्वंभरधर शैलेश्वर हर विश्वंभरधर बोला शंकर भोला हर भोला शंकर भोला सूर्य चंद्र प्रलयाग्नि नेत्रधर सूर्य चंद्र प्रलयाग्नि नेत्रधर शक्ति सहित शिव नटन मनोहर 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 भोला शंकर भोला हर भोला शंकर भोला शैलेश्वर हर विश्वंभरधर शैलेश्वर हर विश्वंभरधर हर भोला शंकर भोला हर भोला शंकर भोला सूर्य चंद्र प्रलयाग्नि नेत्रधर सूर्य चंद्र प्रलयाग्नि नेत्रधर सूर्य चंद्र प्रलयाग्नि नेत्रधर सूर्य चंद्र प्रलयाग्नि नेत्रधर शक्ति सहित शिव नटन मनोहर 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 भोला शंकर भोला हर भोला शंकर भोला हर भोला शंकर भोला हर भोला शंकर भोला शैलेश्वर हर विश्वंभरधर शैलेश्वर हर विश्वंभरधर शैलेश्वर हर विश्वंभरधर शैलेश्वर हर विश्वंभरधर बोला शंकर भोला हर भोला शंकर भोला हर भोला शंकर भोला हर भोला शंकर भोला सूर्य चंद्र प्रलयाग्नि नेत्रधर सूर्य चंद्र प्रलयाग्नि नेत्रधर सूर्य चंद्र प्रलयाग्नि नेत्रधर सूर्य चंद्र प्रलयाग्नि नेत्रधर शक्ति सहित शिव नटन मनोहर 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 भोला शंकर भोला हर भोला शंकर भोला हर भोला शंकर भोला हर भोला शंकर भोला शैलेश्वर हर विश्वंभरधर शैलेश्वर हर विश्वंभरधर शैलेश्वर हर विश्वंभरधर शैलेश्वर हर विश्वंभरधर भोला शंकर भोला हर भोला शंकर भोला हर भोला शंकर भोला हर भोला शंकर भोला सूर्य चंद्र प्रलयाग्नि नेत्रधर सूर्य चंद्र प्रलयाग्नि नेत्रधर सूर्य चंद्र प्रलयाग्नि नेत्रधर सूर्य चंद्र प्रलयाग्नि नेत्रधर शक्ति सहित शिव नटन मनोहर 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 भोला शंकर भोला हर भोला शंकर भोला
हर भोला शंकर भोला हर भोला शंकर भोला शैलेश्वर हर विश्वंभरधर शैलेश्वर हर विश्वंभरधर शैलेश्वर हर विश्वंभरधर शैलेश्वर हर विश्वंभरधर भोला शंकर भोला हर भोला शंकर भोला हर भोला शंकर भोला हर भोला शंकर भोला शैलेश्वर हर विश्वंभरधर பஜனை எல்லாம் கூட சேர்ந்து பண்ணணும் இல்லையா? எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சும்மா இருக்கீங்களே, பஜனைக்கெல்லாம் கூட சேர்ந்து பாடணும்ல? சேர்ந்து பாடுறீங்களா? சேர்ந்து பாடுறீங்களா? பஜனை பண்ணும்போது பேசணும்னாக்கா அது எப்படி இருக்கு தெரியுமா? மைசூர் பாக் தின்ன அப்புறம் டீ குடிச்சா எப்படி இருக்கும், அதில் சர்க்கரை இனிப்பே தெரியாது. அது மாதிரி ஆனந்தமா பஜனையில் பாடும்போது பேசுறதுக்கே தோண மாட்டேன்றது. என்ன சொல்றது? அப்படிதானே? பேசணுமா? எத்தனை பேர் சொல்றோம் பேசணும்? மற்றவங்களும் கையை தூக்க மாட்டேங்குது. பேச வேண்டாம்னு எத்தனை பேருக்கு தோன்றது? பேசுறது ஒன்றும் அவசியம் இல்லைன்னு. இன்னும் ரெண்டுத்துக்கும் கை தூக்க மாட்டேன்ற பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம். அவங்களுக்கு தமிழ் புரியுமா? சத்சங்கம்னா என்ன தெரியுமா? ஒரு ஒரு ஆத்மீகமான ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்துருக்கிறது தான் சத்சங்கம். ஒரு அன்புக்குரிய ஒரு சங்கம் தான் சத்சங்கம். எந்த விதமான சங்கோஜம் இல்லாத, புறத்து யார் உட்காந்துருக்காங்கன்னு நினைக்காத, நம்ம வீட்டில் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்தாதான் சத்சங்கம். அப்படி இருக்கல எல்லாரும்? உங்க அக்க பக்கத்துல உட்காந்துருக்கிறோம் எல்லாரையும் திரும்பி பார்த்து அவங்களுக்கெல்லாம் வணக்கம் தெரிவிச்சுக்கோங்க. முதல்ல எல்லாரும் உங்க அக்க பக்கத்துல சுத்துமுத்து உட்காந்துருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்ளுங்கள். அவங்களெல்லாம் கிரீட் பண்ணுங்க. முதல்ல பண்ணுங்க எல்லாரும். அவங்கள நல்லா பார்த்து அவங்கள நமஸ்காரம் பண்ணுங்களேன். அவங்க கண்ணில் பார்க்க கூட மாட்டேங்கிறீங்க. கண் எங்கேயோ இருக்கு, கை எங்கேயோ இருக்கு, முகம் எங்கேயோ இருக்கு. அக்க பக்கத்துல திரும்பி பாருங்க. கடவுளே உங்க பக்கத்துல வந்து உட்காந்துருந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க? பண்ணீங்களா? எல்லாரும் வாழ்த்துகள் தெரிவித்துக் கொண்டீங்களா? அக்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் பின்னாடி உட்காந்துருக்கவங்க சொல்லுங்க. உங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்களா பண்ணுங்க. பாருங்க, ஒரு சின்ன விஷயம் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. பின்ன எதுக்கு லெக்சர்? இங்க என்ன இதுக்கு வேற என்ன லெக்சர் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் இங்கே விட்டுட்டு போயிடுவேங்க. நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்களேன். என்ன சொல்லுவோம்? வாழ்த்துகள். அக்க பக்கத்தில் இருக்கிறவங்க வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்ளுங்கள்னு சொன்னோம். அது பண்ணலையே. திருப்பியும் இன்னொரு தடவை எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணும். எனக்கு இல்லை, உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க, உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் வாழ்த்துகள் தெரிவித்து. ஜெய் குருதே.
அருள் வாக்கு சொல்லுங்கன்னு கூறுறேன். அருள் வாக்கு அதை எடுத்துக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு மனசு இருந்தால் தானே அருள் வாக்கு சொல்கிறதுக்கும் மனசு வரும். அப்படி தானே? அது எப்படி எடுத்துப்போம், ஏற்றுப்போம்? அருள் வாக்கு ஏற்றுக்கணும்னா நம்ம வாழ்க்கையை நாம் கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி நல்லா நடத்திட்டு வருமா? அதுதான் வாழும் கலை. என்ன வாழும் கலைன்னா என்ன? நம்ம வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக இருக்குமா? நம்ம சுற்றியில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் நம்மளால சந்தோஷம் உண்டாருதா, தொந்தரவு அதிகம் உண்டாருதா அப்படின்னு பார்த்துக்கணும். இந்த உலகத்துக்கு நாம் வரும்போது அழுதுட்டே வந்தோம். நீங்க அழலைன்னா உங்க அப்பா அம்மா அழுதுருப்பாங்க. அதனால முதுகுல 2 அரைச்சி அழலைன்னா அழ வைப்பாங்க. நாம் இந்த உலகத்துக்கு வரும்போது அழுதுட்டே வந்தோம். போகும்போதும் அழுதுட்டு போகக்கூடாது. நாம் போகும்போது பிறர் அழணும், நாம சிரிக்கணும். அப்படி நாம வாழ்க்கை நடந்தோம்னா நல்ல வாழ்க்கையா நடந்திருக்கும். நாம போனோன்னு மற்றவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டாங்களான்னா அது நல்ல வாழ்க்கை இல்லை. இல்லையா? என்ன சொல்றீங்க? அது மாதிரி வாழ்க்கையை நடத்தணும்னா என்ன வேணும்? வாழ்க்கை மனசுல இந்த இருப்பெல்லாம் இல்லாத பார்த்துக்கணும். எல்லாரோடையும் சகஜமா நம்ம நடந்துக்கணும். எல்லாரும் நம்மள சேர்ந்தவங்கன்னு நினைக்கணும். அதனாலதான் சொன்ன அதுக்கு முதலாவது கட்டம் என்ன? நம்ம மனசுல இருக்கக்கூடிய இந்த சங்கோஜம், பயம் இதெல்லாம் விட்டுடும். முக்காவாசி டைம் எப்படி போறது தெரியுமா? நம்ம நேரம் மற்றவங்க நம்ம பத்தி என்ன நினைக்கிறான்னு நினைச்சு பயந்தே நம்ம சமையல்லாம் நமக்கு போயிடுறது. மற்றவங்க நம்ம படி என்ன நினைக்கிறாங்க, நாம ஏன் நினைச்சு அது குழப்பத்தில் இருப்பானே. யார் என்ன வேணா நினைச்சிட்டு போறாங்க. நல்ல காரியம் செய்யறவங்களையும் தப்பு சொல்றவங்க இருக்காங்க, தப்பு பண்றவங்களையும் இவங்க நல்லவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்களா இல்லையா? என்னையா சொல்லுங்க, இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது மற்றவங்க நம்ம பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நாம நினைச்சு மனசுல உருகிண்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஏதான அதுல இருந்து பயன் உண்டா? பயன் இல்லைன்னு எத்தனை பேர் சொல்றேன்? கை தூக்குங்க. இப்போ எனக்கு தைரியம் வந்தது. இங்கெல்லாம் தமிழ் தெரியும், தமிழ் புரியறது இல்லையா எல்லாருக்கும்? அதுவும் அதிகமா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். மற்றவங்க நம்ம பத்தி என்ன நினைக்கிறாங்களோ, என்ன பண்றாங்களோ பயந்து நம்ம உட்காந்துருக்கோம். அப்படி பண்ண அவசியம் இல்லை. எல்லாரும் நம்ம மாதிரியே இருக்க முடியுமா? உனக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பேர் அப்படி கிடைச்சிருக்காங்க ஐயா, உங்க மாதிரியே இருக்கிறவங்க? அப்படி யாரான ஒருத்தர் கிடைச்சாலும் அவங்கள 10 நிமிஷம் அவங்க கூட உங்களால இருக்க முடியாது. அவங்கள தாங்க முடியாது உங்களால 5-10 நிமிஷத்துக்கு மேல. அப்படி இருக்கும்போது எல்லாரும் நம்ம மாதிரியே இருக்கும்னு நம்ம நினைக்கிறோமா? நம்மளுக்கு பிடிச்சதே அவங்களுக்கும் பிடிக்கணும். நான் எது சரின்னு நினைச்சேனே அதுதான் அவங்களும் சரின்னு நினைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போறோம். அப்படி முடியாது. யார் எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே ஏத்துக்கங்க. அவங்களுக்கும் வாழ்க்கையில ஒரு கட்டம் வரும், அப்போ அவங்களும் மாறுவாங்க. எல்லாரும் இன்னைக்கே மாறணும்னு நம்ம நினைச்ச முடியுமா? முடியாது இல்லையா? அப்படி நினைக்கிறதுனால தானே எவ்வளோ வீட்டிலையும் நம்ம சமூகத்திலையும் நாட்டிலையும் வீட்டிலையும் எவ்வளோ கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. மற்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கடந்து போனதெல்லாம் நினைச்சு அதை பத்தி கோவப்பட்டுட்டே இருக்கிறோம். நடக்க போறதை நினைச்சு பயப்பட்டுட்டே இருக்கிறோம். மனசு எவ்வளவு சஞ்சலம்னா, கடந்ததெல்லாம் நினைச்சு உருகிண்டே இருக்கு. இன்னும் ஆக போறதெல்லாம் ஆக போகுமோ, இப்படி ஆகுமோ அப்படி ஆகணுமோ நினைச்சு பயந்துட்டே இருக்கும். அப்படி பண்ணும்போது உடல்ல நிறைய விஷயங்கள்லாம் ஏற்பட்டு வருது.
டாக்ஸின்ஸ் எல்லாம் வருது. அந்த டாக்ஸினால நம்மளுக்கு பல விதமான வியாதிகள் நாள் போக 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 அந்த மாதிரி வியாதிகள்லாம் வந்துடுறது. அதனால மனசை இச்சணத்தில் வைக்கணும்னா நம்மளுக்கு தியானம், மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணணும். மூச்சு பயிற்சி பண்ணோம்னா மனசு நல்லா அந்த இருப்பு கசப்பு எல்லாம் விலகி மனசுலேருந்து மனசு பூ போல மலர்ந்திருக்கு. அப்படி மலர்ந்த மனசில் அருள் தாராளமா வரும். நம்ம நாட்டில் ஒரு வழக்கம் இருக்கு, வீட்டிலையோ இல்லை ஊர்லேயோ வயசானவர்கள்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும் இருக்கு இல்லையா? பண்ணுறீங்களா இல்லையா? அது ரொம்ப சயின்டிஃபிக். என்ன தெரியுமா? எந்த மனசுல திருப்தி இருக்கோ, சந்தோஷம் இருக்கோ, எல்லார் மேலேயும் ஒரு அன்பு இருக்கோ, அந்த மனசுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய ஒரு தகுமை வந்து விடுறது. இப்போ அந்த மனசுலேருந்து யாருக்கான சொன்ன உன் நல்லா இருக்கணும், உனக்கு இது இப்படி ஆட்டோம்னாக்க அது அப்படி ஆயே தீரும். அந்த மனசுக்கு மற்றவங்க நோய்கள்லாம் தூரம் பண்ணுறதுக்கூடிய ஒரு தகுமை வருது. அந்த மாதிரி தகுமை நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. இப்படி நினைக்காத குருஜி மட்டும்தான் ஆசீர்வாதம் கொடுக்க முடியும். நீங்களும் மனசை அப்படி பூ போல மலர்ந்து சந்தோஷமா எல்லாரும் மேலேயும் அன்பா வச்சிருந்தேன்னா உங்க ஆசீர்வாதம் உங்க பசங்களுக்கு பலிக்கும், நிச்சயமா பலிக்கும். புரியுறதா? அப்படி செய்யறது எப்படி அந்த தகுமையை எப்படி நமக்குள்ள அந்த தகுதி எப்படி உண்டாக்கிக்கிறது? அதுதான் வாழும் கலை. வாழ்க்கையில் ஒரு ஆழமான நம்பிக்கையும் அன்பும் சந்தோஷமும் உண்டாகக்கூடியது தான் வாழும் கலை இல்லையா? ஸோ யார் எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே ஏற்றுக்கணும். அவங்களுக்கும் ஒரு காலப்போக்கில் அவங்களும் சரியாக வந்துடுவாங்க, எல்லாம் நல்லா வந்துடுவாங்க. கேள்விகள்லாம் இருக்கா என்ன நிறையா? ஜி குருஜி. குருஜி, ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகத்திற்கு வேண்டிய தகுதிகளை விளக்குங்கள். இப்பதான் சொன்னேனே, எந்த பயிற்சியினால் வாழ்க்கையில் உற்சாகம், அன்பும் ஸ்நேகமும் உண்டாகிறதோ அதுதான் ஆன்மீகம். எந்த பயிற்சியினால், எந்த பாதையால் நமக்கு இந்த உலகத்தை எல்லாம் ஆளக்கூடிய ஒரு சக்தியோட ஒரு சம்பந்தம் உண்டாகிறதோ அதுதான் ஆன்மீகம். இந்த உலகத்துல எல்லாடையும் உள்ள ஒரு சக்தியோட நம்மளோட கனெக்ஷன். இப்போ வீட்டில் ஒரு டெலிஃபோன் இருக்கு, அந்த டெலிஃபோனை வந்து அந்த ஒயர் அந்த பிளக்கோட சேர்த்தின உடனே உலகத்தில் எல்லா இடத்துலையும் கனெக்ஷன் வந்துடுறதோ இல்லையா? வெறும் டெலிஃபோன் வச்சுன்னு அந்த பிளக் போடாத இருந்தால் வருமா கனெக்ஷன்? நாளெல்லாம் நீ டயல் பண்ணிட்டே ஒன்றும் கனெக்ஷனே கிடைக்காது. ஆனால் அந்த 2 ஒயர் அதுக்கு போய் அது சேர்ந்துருந்ததுன்னா கனெக்ஷன் வருது இல்லையா? அதே மாதிரி நம்ம உள்ள இருக்கிற ஆத்மாவையும் நம்ம மனசும் சேர்ந்து வந்ததுன்னா அப்போ நம்ம அந்த கனெக்ஷன் உண்டாகும். குருஜி, எல்லா உயிர்களுக்குள்ளும் ஆன்மா உள்ளது, அதில் இறைவன் கலர்ந்திருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் மனிதனுக்குள்ளேயே மாறுபட்ட குணங்கள் உள்ளதே, ஏன்? அதெல்லாம் திருவிளையாடல். மாறுபட்ட குணம் இல்லைன்னாக்க வேற விளையாடலே இல்லாத பிரச்சனை. எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாக்க எப்படி என்ன பிரயோஜனம்? அதர்ம வழியில் வாழ்பவர்கள் அவர்களும் அவர்களது குடும்பமும் சுபிட்சமாக வாழ்கிறார்கள். ஆனால் தர்மத்தின் வழியில் வாழ்பவர்கள் தொடர்ந்து கஷ்டங்களையே அனுபவித்து வருகிறார்களே, ஏன்? மாஞ்செடி போட்டா வேப்பக்காய் வராது. எப்பவும் நம்ம வேப்பஞ்செடி போட்டிருப்போம், அதனால தான் வேப்பலை வருது.
நல்லவருக்கே கஷ்டம் வருதுன்னு நினைக்காதுங்க. நல்லது வெறும் நல்ல தன்மை இருந்தால் போராது, நல்ல தன்மையோட புத்திசாலித்தனமும் வேணும். கடவுள் புத்தி கொடுத்துருக்காரு, அந்த புத்தியை நல்லா உபயோகப்படுத்திக்கணும். கெட்டவங்கள்லாம் நல்ல சுகமா இருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம். அவங்க மனசுல உறுத்திட்டே இருக்கும். நல்ல ஒரு வீடு நல்லா இருக்கும், படிக்க நல்லா இருக்கும், தூக்கம் வராது. நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய இருக்கும், சக்கரை வியாதி இருக்கு, சாப்பிட முடியாது. இது எல்லாம் இருந்தும் மனசுல உறுத்தல் ஒன்று விழுந்ததுனாக்கா அந்த மனுஷனால வாழ்க்கையே வாழ முடியாது. அதனால நல்லவரெல்லாம் துக்கப்படுறாங்க, கெட்டவங்க எல்லாம் சுகமா இருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம். அப்படி சுகமா இருந்தாலும் அது கொஞ்ச காலம்தான். நல்லது எது தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு நம்மளுக்கு கஷ்டம் வந்தாலும் அதிக நாட்களுக்கு சுகம் கிடைக்கிறது தான் நல்லது. கெட்டது எதுன்னா கொஞ்ச நாளைக்கு நல்ல சுகமா இருப்போம், ஆனா முழுதும் கஷ்டப்படுறது, அதுதான் கெட்டது. குருஜி, இங்கு வந்திருக்கும் மக்களின் வாழ்க்கையின் பயன் பிரயோஜனம் என்ன? இறுதியில் எஞ்சி நிற்பவை என்ன? சிரித்துண்டே மற்றவங்கள் வாழ்க்கையிலையும் அந்த புன்சிரிப்பு கொண்டு வா. அன்பே சிவம். அன்பால் எல்லாரையும் பார்த்துடுவா வாழ்க்கையில், அதுதான் ரொம்ப முக்கியம். குருஜி, புதிய புதிய நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது, அதே போல புதிய புதிய மருந்துகளும் வந்திருக்கிறது. இதிலிருந்து நம்மை காத்துக் கொள்வது எவ்வாறு? யோக பயிற்சி, யோக பயிற்சியும் பிராணாயாமமும் நீ செய்து கொண்டிருந்தால்னா வியாதியெல்லாம் தூரம் ஓடி போயிடும், வியாதியே கிட்டே வராது. அடுத்தது குருஜி, இந்த புண்ணிய பூமியில் ஏன் சாஸ்திரங்கள் முறையாக கடைபிடிக்கப்படுவதில்லை? அதை சரியா எடுத்து சொல்றவங்க இல்லாத போறதுனால்தான். அது சரியா எடுத்து சொன்ன போறாது, வாழ்க்கையில நம்ம நடந்துக்கணும். அப்படி நம்ம வாழ்க்கை நம்ம எப்படி நிறைய சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு, சும்மா அதை படிச்சு ஓதி சொல்லிட்டா போறாது, அது வாழ்க்கையில வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி யார் வாழ்க்கையில வந்திருக்கோ அவங்கள எல்லாரும் பின்பற்று போய் நிச்சயமா பின்பற்று போவாங்க. சரியா குருஜி, அஷ்டாங்க யோகம் என்று பதஞ்சலி முனிவரால் கண்டு உரைக்கப்பெற்றவற்றில் 8வது நிலையாகிய சமாதி நிலை இன்றைக்கும் சாத்தியமாகுமா? நிச்சயமா நிச்சயமா சாத்தியம், நிச்சயமா சாத்தியம். குருஜி, நமது என்ன அலைகளால் பிறரை நல்வழிப்படுத்த முடியுமா? வெறும் எண்ணங்களால முடியும்னு சொல்லும், செயலால அந்த எண்ணங்களை செயலாய மாற்றணும். நம் செயலால மற்றவங்களையும் நல்ல வழிக்கு கொண்டு வரலாம். குருஜி, இறைவன் உருவமும் அருவமும் அற்ற நிகழ்வாக இருக்கும் பொழுது மக்கள் உருவ வழிபாட்டை நிலைநிறுத்த என்ன காரணம்? உருவ வழிபாட்டில் என்ன தெரியுமா, அது ஒரு விளையாடல் போல். என்ன சொல்றோம், கடவுள் நீ எல்லா இடத்துலையும் என்னோட இதயத்தில் எப்பவுமே இருக்கிறாய், கொஞ்ச நேரம் என் முன்ன இருக்கிற இந்த உருவத்தில் கொஞ்ச நேரம் வந்து அமர்ந்துரு, நீ என்ன எனக்கு செஞ்சியோ நான் அதெல்லாம் உனக்கு செஞ்சு காட்டுறேன், நம்ம விளையாடலாம் அப்படின்றது தான் உருவ வழிபாடு. என்ன, நீ எனக்கு பழம்லாம் கொடுத்துருக்கேன், நான் உனக்கு அந்த பழனை கொடுக்குறேன். நீ எனக்கு தண்ணி கொடுத்துருக்கே, நான் உனக்கு தண்ணியை கொடுக்குறேன். நீ எனக்கு அரிசியை கொடுத்துருக்கியா, நான் உனக்கு அரிசியை அக்ஷதையை கொடுக்கின்றேன். சூரியனையும் சந்திரனையும் எடுத்து எனக்கு நீ ஆரதி தினமும் செய்யறியே, நானும் உனக்கு ஒரு சூடத்தை கொளுத்தி உன்னை சுத்தி சுத்தி வந்து உனக்கு ஆர்த்தி பண்றேன். அப்படின்னு ஒரு விளையாட்டல் மாதிரிதான் அந்த உருவ வழிபாடே தவிர, அதனால நாம் உருவ வழிபாடு பண்றதுனால இறைவனுக்கு அது போய் கிடைச்சி அவன் ஏதோ நம்மளுக்கு அருள் கொடுப்பான்னு நினைக்கிறது தவறான ஒரு எண்ணம். சூரியனையும் சந்திரனையும் கொண்டு வந்து நம்மளுக்கு தினமும் கடவுள் ஆரத்தி செய்கின்றார். ஆரத்தி என்ன அதிகமான சந்தோஷம்.
அந்த மாதிரி என்னோட இந்த உயிர் சுடர், இந்த ஞான சுடர், உயிர் சுடர் ஒன்னையே சுத்தி சுத்தி வரட்டும் இறைவா அப்படின்னு வேண்டுறதுனால்தான் ஒரு ஜோதியை ஏற்றி அந்த இறைவனை சுத்தி சுத்தி கொண்டு வரும். அது கொண்டு வந்து கொடுத்த உடனே கோவில் எல்லாரும் அதை கையை வச்சு இப்படி எடுத்துக்கிறேங்க. ஞான சுடர், ஞான ஒளியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்றதுதான் ஆரதி எடுத்துக்கிறது, கண்ணில் ஒத்திக்கிறோம். அதே மாதிரி தீர்த்தம் கொடுக்குற, தீர்த்தத்தோட என்ன அர்த்தம்? அமிர்தத்தை நான், அன்பு என்று கூடிய அமிர்தத்தை நான் ஸ்வீகரிக்கிறேன். என் உள்ளத்தில் அன்பும் என் மதியில் ஞானமும் எப்போதும் இருக்கட்டும், இதுதான் பிரசாதம்னு சொல்லப்படுறது. அப்படி அதை தெரிஞ்சுக்காத சும்மா சூடத்தை கொளுத்தி நாம போட்டுட்டே போய் கடவுளுக்கு என்ன பிரீத்தியா போறது? கடவுளுக்கு பிரீத்திக்குன்னு இல்லை, நம்ம மனசுக்கு சந்துஷ்டி வரும், நம்ம மனதுக்கு ரொம்ப பிரீத்தியா சந்தோஷமாகணுன்றதுனால தான் நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் ஒரு விதமா பண்ணி வச்சாங்க. முக்கிய உத்தேசம் இதோடது அதுதான். இதெல்லாம் நம்மளை சேர்ந்த ஒரு விளையாடல் போல், இறைவனோடு விளையாட வேண்டும். நம்ம நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாம் இதான் பாடியிருக்காங்க, இறைவா உன்னுடைய விளையாட வேணும், நீ என்னோட சிநேகிதனாக இரு. இறைவன் எங்கேயோ மேல இருக்கான்னு நினைச்சோடனே பயம்தான் உண்டாகுது, சிநேகிதன் மேல பயம் வராது பாருங்க. நண்பனா சிநேகிதனா தோழனா இறைவனை காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பண்பாடு நம் நாட்டின் பண்பாடு. இது உலகத்துக்கே நாம் அழைத்த ஒரு பெரிய பண்பாடா. உள்ளமே கோயில், அதில் உள்ள உயிரே தான் தெய்வம். இந்த உயிரை ஆதரித்து வாருங்கள், அன்பே சிவம் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? சொல்லியிருக்கணும். குருஜி, நாம் பிறக்கும் போதே நமது விதி நிர்ணயிக்கப்படுகிறது எனில் நாம் கடவுளை நினைத்து வணங்குவது எதுவரையில் உண்மையாகும்? நான் தான் சொல்லிட்டேனே, இதுக்கு கடவுளை வணங்குறது கடவுளுக்கோசரம் இல்லை, நம்ம மனசுக்கு திருப்தி உண்டாகட்டும், அதனால்தான். குருஜி, ஞானி, துறவி, பிரம்மச்சாரி, குடும்பஸ்தன், இதில் எதை எடுத்துக்கொள்வது? பாரியா, எது வேணும் உனக்கு அதை எடுத்துக்கோ. சாய்ஸ் உன்னோடது, ஆசீர்வாதம் என்னோடது. நீ எதை எடுத்துட்டாலும் நன்னா இரு, மற்றவங்களுக்கு நல்லது செய், அதுதான் முக்கியம். புரியுறதா? நிறைய பேர் எல்லாம் உலகெல்லாம் துறைந்து நான் சன்னியாசியா இருக்கேன்ற அவங்களும் மூஞ்சி பார்த்தா அப்படியே ரொம்ப துக்கத்துல இருக்கிறாங்க. அப்படி துக்கத்துல துறவியா இருந்தா இன்னும் பிரயோஜனம் கிடையாது. சம்சாரத்துல இருந்தும் ஒரே கஷ்டம் துக்கம் எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா அதுவும் பிரயோஜனம் இல்லை. மனசுல ஒரு நிம்மதியும் அன்பும் இருந்தாதான், அதுதான், அதுலதான் கவனம் செலுத்தணும். குருஜி, உலகத்தில் யாரை முழுமையாக நம்புவது? யாரையுமே நீ நம்ப வேண்டாம். அந்த யாரையும் நம்ப வேண்டான்றதுல ஒன்றையும் சேர்த்துக்கணும். ஒன்னு நீ நம்ப முடியறதா சொல்ல. ஜவுளி கடையில போய் சேலை வாங்கிட்டு வரேங்க, வீட்டுக்கு வந்த உடனே மனசு மாறிடுறது, திருப்பியும் போய் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமான்னு வாங்கறச்சே கேட்டுட்டு தான் வாரேங்க. வீட்டுக்கு போனா பிடிக்க மாட்டேன்றது அதே புடவை அதே சேலை, அது திருப்பியும் கொண்டு போய் கொடுத்து வேற மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வரேங்களா? எத்தனை பேர் அப்படி பண்ணிட்டு வரேன்? கை தூக்கு பார்க்கலாம், கை தூக்கு காமிங்க, எனக்கு தெரியும் யார் யார் பண்றீங்கன்னு நான் சொல்லிடுவேன். அப்புறம் புரியுறது இல்லையா? நம்ம மனசையே நீங்க உங்க மனசையே நீ உங்களால நம்ப முடிய மாட்டேன்றது. இந்த நிமிஷம் ஒண்ணு நினைக்கிறது, இன்னும் அரை மணி கழிச்சு வேற ஒண்ணு நினைக்கிறீங்க உங்க மனசுல, நினைக்கிறீங்க தானே? இப்போ இங்க உக்காந்த போது உங்க மனசு எப்படி இருந்தது, அரை மணிக்கு அப்புறம் அந்த மனசு எப்படி மாறி இருக்கு, போகும்போது எப்படி மாறும், நாளைக்கு எப்படி மாறும். நம்ம மனசு நம்ம பார்க்கறதுக்கே நம்மளால முடியல, டைம் இல்லை. நம்ம மனசு மாறிண்டே வருது. அது மாதிரி மற்றவங்க மனசு மாறக்கூடாது, நம்ம மனசு மாறினா சரின்னு நம்ம நினைக்கிறோம். அது சரியோ?
நம்ம மனசுல வர எண்ணங்கள்லாம் நாம கவனிச்சுட்டே வந்தாலே, நீங்க உங்க மனசுல வர எல்லா எண்ணங்களும் எழுதிட்டே வாங்க. உங்களுக்கே பயமாயிடும் அந்த படிச்சாக்க. ஐயோ, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இந்த தலையிலையா வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது மற்றவங்களை நாம் எப்படி குற்றம் சாட்ட முடியும் இல்லையா? நாம் எப்படியோ அப்படிதான் நம்ம பிறர்களும். இப்படி நம்ம கை காமிக்கிறோம், ஏய் நீ பண்ணியான்னு. இப்படி கை காமிக்கும் போது பாருங்க, 3 விரல்கள் உங்களை நாடி இருக்கின்றது, ஒரு விரல் தான் மற்றவங்களை நாடி இருக்கின்றது. நீ ரொம்ப துஷ்டன்னு சொன்னா நீ 3 மடங்கு அதுக்கு துஷ்டமா இருக்க. நீ நல்லவன் சொன்னும் போது 3 மடங்கு நீங்க நல்லவளா இருக்கிறீங்க. உங்க உள்ள நல்ல தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாரும் நல்ல வாழ தெரியுவாங்க இல்லையா? அதனால யாரை நம்பணும் யாரை நம்ப வேணான்னு கேட்கறது கஷ்டமானதுதான். 3 விதமான நம்பிக்கை வாழ்க்கையில் அவசியம். தன்னம்பிக்கை, சுயநம்பிக்கை. இது இல்லாத பேருக்கு நிறைய பேர் என்ன, நம்மளையே நாம நம்ப மாட்டேன்றோம். அடுத்தது நம்ம சுத்து வட்டாரத்தில் இருக்கிற உலகத்து மேல் நம்பிக்கை, ஜனங்கள் மேல் நம்பிக்கை. இப்போ உங்களை யாருமே உங்களை நம்ப மாட்டேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் கண்ணு மூடிங்களே, ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணு மூடிக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணு மூடிட்டு இப்போ நினைச்சுக்கோங்க, உங்க சுத்தி வட்டாரத்தில் இருக்கிற யாருமே உங்க மேல நம்ப மாட்டேன்றா. எல்லாரும் சொல்ற உன்னை நான் நம்ப மாட்டேன்னு உங்களுக்கு எப்படி தோன்றது பாருங்க. சுத்து வட்டாரத்தில் இருக்கிற யாருமே உங்களை நம்ப மாட்டேன்றா, உங்களுக்கு எப்படி தோணும்? கண்ணு தரங்க, எப்படி தோன்றது உங்களுக்கு? பயமா இருக்கு, பயமா இருக்கா? அப்படிதான் பயந்து தான் எல்லாருமே சாகுறாங்க. வாழ்க்கை நடத்தல யாரும் பயந்துட்டே இருக்காங்க வாழ்க்கை முழுவதும். கண்ணு திறக்கலாம். நமக்கு பிடிக்கிறதா? நம்மள எல்லாருமே நம்ம சுத்தில இருக்கிற எல்லாரும் உங்களை சந்தேகப்பட்டா உங்களுக்கு பிடிக்கிறதா? அது நல்ல அனுபவமா இருக்கா சொல்லுங்கய்யா. அப்படி இல்லையோனோ அப்படின்னு நாம ஏன் எல்லாருமேலும் நம்ம ஏன் சந்தேகப்படுவானே? நல்லது மேலதான் சந்தேகம் வருது. யாரான சொன்ன இவங்க நல்லவங்கன்னா நிஜமாவா அப்படின்னு நம்ம கேட்க. அவன் ஒரு போக்கிரியா, அவன் ஒரு திருடன் சொன்னாக்க அதை பத்தி அப்படியா நினைச்சிடும். நிஜமாவான்னு கேட்க மாட்டோம். யாரு மேலே குற்றம் சொன்னா அதை நாம சத்தியம் உண்மைன்னு நினைச்சுடுறோம். அவங்க நல்லவங்க சொன்ன நல்லது மேலதான் எப்பவுமே சந்தேகம் வருது. அப்படிதானே? இவங்க நல்லவங்களா இல்லையான்னு தான் சந்தேகப்படுறேமே தவிர இவங்க கெட்டவங்களா இல்லையான்னு சந்தேகம் வர மாட்டேன்றது. அதே மாதிரி நாம் என்ன பண்ண முடியும்ன்றதை பற்றி தான் நம்மளுக்கு சந்தேகம் வர முடியுதே தவிர நம்ம என்ன பண்ண மாட்டோன்றத நம்மளால என்ன பத்தி சந்தேகம் வர மாட்டேன்றது. நம்ம தகுதியை நம்ம சந்தேகப்படுறோமே தவிர நம்ம வீக்னஸ், அதுக்கு என்ன சொல்லுவோம்? வீக்னஸ், நம்ம பலகீனத்து மேல நம்மளுக்கு சந்தேகம் வர மாட்டேன்றது இல்லையா? அதனால நம்ம சந்தேகம் என்னன்றது அதை கவனிக்கணும். அப்படி பார்த்தோமா அதே மாதிரி அதை பார்த்துட்டே வந்தோம்னா வாழ்க்கையில ஒரு திருப்பம் உண்டாகும். குருஜி, லஞ்சம் ஊழல் இல்லாத நாடாக மாற்றுவது எப்படி? ஆன்மீகம் இல்லாததுனாலதான் லஞ்சம் இதெல்லாம் அதிகமாகும். எல்லாரும் நம்மளை சேர்ந்தவங்கன்ற ஒரு மனப்பான்மை இருந்ததுன்னா அப்போ இது மாதிரி இந்த லஞ்சம் எல்லாம் குறைஞ்சிடும். ஆன்மீகம் இல்லாத தற்கொலை அதிகமாயிட்டு வருது. இப்போ நான் இங்க வரும்போது சொன்னாங்க, நம்ம கூட வந்தவங்க ஒருத்தர் சொன்னாங்க, இதுல ராமேஸ்வரத்துல போனோம் குருஜி, தனியா போனதுனால யாரும் ஹோட்டல் ரூம் கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் சொன்னேன் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா கூட ஒரு ரூம், சிங்கிள் ரூம், நீங்க ஒருத்தரே தனியா வந்திருக்கீங்க, உங்களுக்கு ரூம் கொடுக்க மாட்டேன்னு.
அதுக்கு என்னன்னு கேட்டால் நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து தற்கொலை செய்துக்கிறாங்க. அங்கே தனியாக ரூம் எடுத்துடுறாங்க, அப்புறம் தற்கொலை செஞ்சுடுறாங்க. அதனால தனியாக வந்தவங்களுக்கு ரூமே கொடுக்க மாட்டாங்க. குருவாயூர்லையும் அப்படியே பண்ணுறாங்க. யாரான ஒரு மனிதன் போய் எங்கேயான ரூம் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாங்க. அது கேட்டதுமே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா, இது மாதிரி நம்ம நாட்டு இந்த லெவலுக்கு வந்துடுத்தான். ஆன்மீகம் இல்லாததுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டாகுது. இப்போ போன வாரம் ஜப்பான்லேருந்து ஒரு பெரியவர் வந்திருந்தார். அவர் சொன்னார், குருஜி 2 கோடி மக்கள், இளைஞர்கள், மாணவர்கள் ஜப்பான்ல மன அழுத்தம் உள்ள ஜனங்க 2 கோடி ஜனங்க மாணவர்கள் இருக்கா. குருஜி நீங்க தான் இந்த இந்தியா நாட்டு தான் நாங்கள் நாடி வரோம். இந்தியா தான் இதான இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு இது கொடுக்க முடியும்னு அவங்கெல்லாம் சொன்னாங்க. கேட்டாங்க, ஆன்மீகம் இல்லாத இருந்தா ஒரு இடத்துல ஹிம்சைக்கு போயிடுறாங்க மக்கள், மற்றவங்களை கொல்றதுக்கு போயிடுறாங்க. இன்னொரு இடத்துல தற்கொலை செய்துக்கிறாங்க. இந்த தற்கொலையிலேருந்து தப்பிக்கணும்னா நம்ம எல்லாருக்கும் இந்த மூச்சு பயிற்சி, தியானம் இதெல்லாம் கற்றுக்கணும். உங்கள் சுற்று வட்டாரத்தில் யாருக்கும் அது மாதிரி சந்தேகம் வருதோ உடனே நம்ம டீச்சரை காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க மனப்பார்வையை மாற்றி அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகிற மாதிரி பண்ணுறது கூடிய தகுதி நம்மளுக்கு இருக்கு. நம்ம டீச்சர்கள்லாம் பண்ணுவாங்க. சரியா பண்ணுறீங்களா? இதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒத்துழைச்சாதான் நம்ம நாட்டு நல்லா ஆகும். ஐயா ஒரு 50-60 வருஷம் நீங்கள் 60-70 வருஷம் நீங்கள் வாழ்க்கை வாழ போகிறீங்க. உங்களை பற்றியே நீங்கள் எத்தனை நாள் நினச்சிட்டு வாழ்க்கை வாழ முடியும்? மற்றவங்களுக்கு எதான பண்ணணும் இல்லையா? என்ன பண்ணணும் இல்லையா? மற்றவங்களுக்கெல்லாம் எதான பண்ணணும், நல்ல வேலை பண்ணணும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த பயிற்சி இடுங்கள். உள்ள இவ்வளோ ஆனந்தம், மன நிம்மதி கிடைக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு எல்லாம் அது மாதிரி ஒரு நல்ல வழியில் கொண்டுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து வேலை பண்ணலாமா? எத்தனை பேர் சேவை செய்யறதுக்கு ரெடியா இருக்கு? நீங்க கை தூக்குங்க. எத்தனை பேர்? சில பேர்லாம் ஏன் தூக்க மாட்டேன்? கையில் நல்லா தூக்குங்க. எல்லாம் சேர்ந்து பண்ணணும். இங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு வருஷத்துல 3 ஃப்ரீயா இலவசமா மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணுங்க. லாயர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க, 3 ஃப்ரீ கேசஸ் இலவசமா 3 கேஸ் எல்லாம் எடுத்துருக்கோங்க. பெண் மக்கள்லாம் என்ன பண்ணுங்க, தினமும் சமைக்கிறதுக்கு முன்னே ஒரு படி அரிசி ஒரு பானையில போட்டு வச்சு ரொம்ப ஏழை மக்களுக்கு கொண்டு போய் வாரத்தில் ஒரு நாளோ மாசத்துல ஒரு நாளோ கொண்டு போய் 4-5 பேர் வீட்டு ஜனங்க சேர்ந்து கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்க. ஆசிரியர்கள்லாம் ரொம்ப ஏழை பசங்களை அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாக டியூஷன் கொடுங்க இலவசமா. இது மாதிரி நம்ம கையில் ஆனதெல்லாம் எல்லாரும் பண்ணலாமே. பண்ணலாமா? பண்ணுறீங்களா? எல்லாம் ரெடியா? திருப்பியும் கை தூக்கி காமணும். யார் கை தூக்குங்க. பின்னாடி அங்கெல்லாம் இந்த பக்கம் எல்லாரும் சேவையில சேரணும். இது யார் கோஆர்டினேட் பண்றீங்க இந்த சேவா வாலண்டியர் ஒர்க்ல? யார் இவங்க எல்லாம் கான்டாக்ட் பண்ணுவாங்க? லோக்கல் என்ன பேரு? ரமேஷா. கையில மாலை வச்சு என்ன பண்ணுறது? கழுத்துல போட்டுக்கிறது தானே. ரமேஷ், நீ கோஆர்டினேட் பண்ற எல்லாரும் எல்லா சேவா ஒர்க்கெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி நல்லா பண்ணும். பாருங்க, யாரோ வந்து கவர்மெண்ட்டோ இல்லை வேற யாரோ வந்து நம்ம நாட்டை மேலே தூக்குவாங்கன்னு நினைக்க வேணாம். நம்ம கை தான் நம்மளுக்கு உதவும். நாம் எல்லாம் சேர்ந்து நம்ம எது பண்ணுறோமோ அதுதான் நம்ம நிலைச்சு நிற்கும். பண்ணலாமா? நல்லது. குருஜி, உங்களுக்கு எப்பொழுதாவது துக்கமான அனுபவம் ஏற்பட்டதுண்டா? துக்கம் உள்ளவரை பார்த்தா எனக்கும் தான் துக்கம் உண்டாகும். நான் என்ன கல்லு நினைக்கிறேன்? என்ன நினைக்கிறேன்? யாரு கண்ணில் கண்ணீர் வந்தாலும் எனக்கு அது ரொம்ப அதிகமாக உறுத்தும். புரியுறதோ? அப்படி இருந்தாலும்
அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் சொல்லலாம் ஒரு நாளைக்கு. குருஜி, ஜீவாத்மா பரமாத்மா உண்டு, உடலில் ஒன்றா? உடலில் உள்ள ஜீவன் எங்கு செல்கிறது? நீங்க இந்த பயிற்சி எடுத்ததில்ல, அதுக்கப்புறம் 3 நாள் மௌன தியானத்துல ஒரு பயிற்சி நடத்துறோம். அதுல வாங்க, அதுல இன்னும் அதிகமா நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நம்மளை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நம் உடல், மூச்சு, மனசு, புத்தி, அகங்காரம், நம்ம சித்தம், நம்ம ஆத்மா, இந்த 7 ஸ்தரங்கள்லையும் நம்ம நிறைய தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நிறையா இருக்கு. சும்மா படித்து தெரிஞ்சுக்கொண்டா பிரயோஜனம் இல்லை. அது அனுபவத்தில் வரணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு ஹோட்டலில் போய் சும்மா மெனு கார்டு படிச்சுட்டா பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் சொன்ன என்ன இருக்குன்னு கேட்டு எல்லாம் இட்லி, தோசை, வடை, சாம்பார், பொங்கல், உப்மா, கேசரி, ரவா எல்லாம் ஒரு லைனாக சொல்லிடுறாங்க. அது சொல்லி கேட்டுட்டு அப்படியே வந்துட்டேன்னா என்ன பிரயோஜனம்? சாப்பிடணும். அது சாப்பிட்டாதான் அதோட ருசி தெரியும். அது மாதிரி நான் சும்மா மெனு சொல்ல மாட்டோம், உங்க முன்னாடி வச்சிருவோம். நீங்க அதை வாயில வேணாலும் ஊட்டிடலாம். வந்து சாப்பிட்டு அதை ரசிச்சு வாழ்க்கையில பேரின்பம், பேரானந்தம் பெற்று மற்றவங்களுக்கும் அந்த அன்பும் அமைதியும் கொடுக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்திட்டு போகலாம். இப்போ கொஞ்ச நேரம் தியானம் செய்யலாமா? ஒரு 10 நிமிஷம். இன்னைக்கு தியானம் செய்தா, அதாவது இன்னைக்கு சமூகத்தில் நம்ம எல்லாம் தியானம் செய்யறோம் இல்லையா? அந்த மாதிரி தியானம் செய்யும் போது ஒரு வரன் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு வரன் வீட்டுக்கு போய் ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னே மனசுல ஒரு வரன் எடுத்து வச்சு படுத்துக்கங்க. ஒரு வருஷத்துக்குள்ள பார்க்கலாம் அந்த வரன் வந்து பலிக்கும். ஒரு வரன் மட்டும்தான் கிடைக்கும். புரியுறது இல்லையா? அதாவது உங்களுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில, ஏதாவது ஒண்ணு குறிப்பான ஆசையா இருக்கணும். அது குறிப்பான ஒரு விஷயங்கள் மனசுல வச்சுட்டு நீங்க நான் ரொம்ப பணக்காரனானு பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு வேணும்னு சரியா மனசுல வைக்கணும். அது கம்ப்யூட்டர் மாதிரி வேலை பண்ணணும். நம்ம மனசு எப்படி கம்ப்யூட்டர் மாதிரி, கம்ப்யூட்டர்ல என்ன போடுறோமோ அப்படிதானே வரும். அது மாதிரி நல்லா நிச்சயமா ஒண்ணு வச்சுன்னு அப்புறம் தூங்கலாம். சரியா? இன்னைக்கு தியானம் பண்ணுவோம். வேற என்ன இருக்கு? மதத்தை பத்தி சில கேள்விகள். மதம் பற்றி சில கேள்விகள். சரி, ஒரு மதத்தின் தலைமை ஏற்பதற்கு எந்த பண்பு மிக அவசியம்? எல்லாரோடையும் கலர்ந்து இருக்கிறது, எல்லாரோடையும் அன்பு கூடி இருக்கிறது, எல்லாரோடையும் உண்மையா நடந்துக்கிறது. அது தெரிஞ்சதுன்னு சொல்லணும், தெரியாதுன்னு சொல்லிடும். ஏன்னா ஒரு தப்பு பண்ணி போய் அப்புறம் தெரியாததை தெரிஞ்சும் சொல்லி அப்புறம் அது மூடி வைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு பண்ணி அப்புறம் இன்னொரு தப்பு, இது மாதிரி நிறைய தப்புகளே ஆயிட்டு போகும். அதனால தெரிஞ்சது வெளிப்படையா தெரிஞ்சதுன்னு சொல்லணும். மத தலைவர் எப்படின்னா ஒரு தாய் போல் இருக்கணும், ஒரு தந்தை போல் இருக்கணும். தந்தை தாய் பெற்றோர்கள் எப்படி குழந்தைகளோட சகஜமா இருக்கிறாங்களோ அப்படி சகஜமா ஜனங்களோட எல்லாரோடையும் சகஜமா இருக்க வேண்டியது மத பெரியோர்கள் தலைமை. அவங்களுக்கு என்ன சொல்லணும்? மத தலைமையர்களுக்கெல்லாம் எல்லா மக்களையும் அன்பும் நேர்மையும் அவங்களுக்கு சுகமும் உண்டாயிருக்கான்னு பார்க்கணும். மக்களோட எல்லா கஷ்ட சுகங்கள் துக்கங்களையும் அவன் ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இருக்கு. மத மாற்றத்தை தடுக்க, அதை நிறுத்த ஒரு வழி கூறுங்கள் குருதேவா. மத மாற்றம் வேண்டாம், மனசு மாறினா இருப்பும் கசப்பும் இருக்கிற மனசு மாறி பூ போல அன்பா இருந்தா போரும். ஒரு மதத்தை விட்டு வேற மதத்துக்கு போன என்ன பிரயோஜனம்? உலகம் முழுக்கணும் பல மதங்கள் இருக்கின்றது. அந்த மாதிரி வேற வேற மதத்துக்கு போனவங்கெல்லாம் ஏதோ இறைவனை இறைவனுக்கிட்ட போய் சேர்ந்துட்டார்னு சொல்ல முடியாது. மற்ற மதத்துல இருக்கிறவங்க தான் போவாங்கன்னு அதுவும் கிடையாது. எம்மதமும் சம்மதமே என்று சொன்ன பெரிய கருத்து நம்ம நாட்டின் கருத்து.
அந்த கருத்தை கௌரவித்து நடக்கிறது தான் நல்லது. ஒரு மதத்திலேருந்து இன்னொரு மதம் மாறணும்னு அவசியம் இல்லை. அப்படி சொல்றவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்க மதம் தான் உயர்ந்த மதங்கயா, உங்க மதம்லாம் கீழே தாழ்ந்த மதம்னு சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க அப்பாவி, அவங்களுக்கு தெரியாது. என்னன்னா தெரிஞ்சுனான்னா அப்படி சொல்ல மாட்டாங்க. மற்ற மதத்தை பத்தி அவங்களுக்கு சரியான தகவல் இல்லாத தொட்டு தான் அவங்க அப்படி சொல்றாங்க. நாங்கள் பாகிஸ்தானம் போகும்போது அங்கே ரொம்ப எங்களை நல்லா வரவேற்றாங்க. அங்கே ஜனங்கள்லாம் சொன்னாங்க, குருஜி இது வரைக்கும் நாங்கள் எவ்வளவோ பேர் வந்திருக்காங்க இந்தியாவிலேருந்து, ஆனால் இப்போதான் உண்மையாக இந்தியா பாரத நாடு எங்களை அணைச்ச மாதிரி எங்களுக்கு தோணித்து, ரெண்டு கையாலையும் எங்களை அணைச்சின்ற மாதிரி எங்களுக்கு மனசில் தோணித்து, ரொம்ப சந்தோஷமாச்சு எங்களுக்கு அப்படின்னு அவங்கெல்லாம் சொன்னாங்க. அதனால அன்பும் ஞானமும் எங்க இருக்கோ அதை நாம் எடுத்துக்கணும். அதனால நம்ம மதம் மாற்றத்துக்கெல்லாம் போகக்கூடாது. எல்லா ஜனங்களும் சேர்ந்து அதை சொல்லணும். அது பாருங்க, எல்லா ஞானம் எல்லா இடத்துலையும் எடுத்துக்கலாம். அவங்க ஒரு நாட்டிலையும் ஒரு தனிப்பட்ட ஒரு பண்பாடு இருக்கு. அதெல்லாம் நாம் காப்பாத்திட்டு வரணும். அதெல்லாம் காப்பாற்றி வரணும். குருஜி, மாணவர்களாகிய நாங்கள் எந்த சேவை செய்யலாம்? மாணவர்கள் நிறைய சேவை செய்யலாம். மாணவர்கள் நிறைய மாணவர்களுக்கு மன இறுக்கம் நிறைய உண்டாயிருக்கின்றது. அவங்களெல்லாம் சேர்த்து அவங்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சி கொடுக்கலாம். நல்ல லீடர்ஷிப் எடுத்துக்கலாம். மாணவர்கள்லாம் சேர்ந்து ஃப்ரீ டைம்லலாம் ஒரு நாட்டு இந்த 5H ப்ரோக்ராம் இருக்கு, அதுலெல்லாம் நீங்கள்லாம் ரொம்ப ஒத்துழைப்பு பண்ணலாம். ஒரு வருஷத்துல இந்த மாணவர்லாம் சேர்ந்தான்னா ஒரு வருஷத்துக்குள்ள இந்த ராமநாடு டிஸ்ட்ரிக்டே நம்ம மாத்திடலாம், சுத்தமாக்கிடலாம். நிறைய ப்ராஜெக்ட் எடுத்துட்டு பண்ணலாம். அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கே, அதை கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். அதுக்கு எல்லா மாணவனும் ஒத்துழைக்கணும். பண்றீங்களா மாணவர்கள்லாம் பண்றீங்களா? நீங்கள் ஏன் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தீர்கள் குருஜி? வாழ்க்கையில் ஏதோ ஏமாற்றம் எல்லாம் வந்தாதான் ஜனங்க இதுலலாம் ஆன்மீகத்தில் போறேன்னு நினைக்காதுங்க. எனக்கு அது மாதிரி ஒரு ஏமாற்றமும் இல்லை, ஒரு காதல்ல தோய்வு இல்லை, அது வேலையை விட்டு நீக்கலை யாரும் நம்மள, அது மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்கலை. நாம வந்ததே இதே காரியத்துக்கு தான், அதனால இதே காரியம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். புரியுறதா? குருஜி, மனித வாழ்வில் மிகச் சிறந்த தொண்டு எது? இறை தொண்டா, அன்னதானமா, தாய் தந்தையருக்கு செய்யும் பணிவிடையா? இது எல்லாமே. தாகமா இருக்கும்போது தண்ணி வேணும், பசிக்கும் போது சாப்பாடு வேணும், உடம்புல கலர்ச்சியா இருக்கும்போது தூக்கம் வேணும், தூங்க வேணும். அது மாதிரி தூக்கமா சாப்பாடா இல்லை தண்ணியா எது முக்கியம் வாழ்க்கையில என்ன சொல்ல முடியும்? எப்பப்போ எது முக்கியமோ அப்பப்போ எது முக்கியம், எல்லாமே அவசியம். ஸோ இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது என்னெல்லாம் ஞாபகம் எடுத்துன்னு போறீங்க? ஒன்று, யார் எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே ஸ்வீகாரம் பண்ணலாம். இச்சணத்துல வாழ்க்கை நடத்துவோம், எல்லாரோடையும் அன்பா நடத்துவோம். இதெல்லாம் நினைச்சு வச்சுக்கிறேன் இல்லையா? அப்புறம் மறக்காத சுதர்சன கிரியை கத்துக்கொள்ளணும். எப்போ இருக்கு கிளாஸ்? எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிடலாமா? 27ஆம் தேதி இருக்கா? நிறைய பேர் இருக்காங்களே, ஒரு கிளாஸ்ல முடியாது. எத்தனை பேரு? முதல்ல யாரும் ஒரு 100 பேர் மேல எடுக்கக்கூடாது ஒரு கிளாஸ்ல, 80 மேல இருக்கக்கூடாது. 80 அது மாதிரி ஒரு பேட்சா பண்ணுங்க, சரியா? அப்போதான் ஒருத்தருக்கும் நல்ல கவனம் கொடுத்து எல்லாம் சரியா கத்து கொடுக்கலாம். இல்ல கும்பல்ல கோவிந்தான ஆயிடும். சரியா? ஒரு 2 பஜனை பண்ணலாம் முடிக்கிறதுக்கு முன்ன. பண்ணலாமா?
शिवराजा महेश्वरा जय शंकर शिव शंभो जय शंकर शिव शंभो शिवराजा महेश्वरा जय शंकर शिव शंभो शिवराजा महेश्वरा जय शंकर शिव शंभो 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 जय शंकर शिव शंभो 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 जय शंकर शिव शंभो शिवराजा महेश्वरा जय शंकर शिव शंभो शिवराजा महेश्वरा जय शंकर शिव शंभो भो शंभो जय शंकर शिव शंभो 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 जय शंकर शिव शंभो शिवराजा महेश्वरा जय शंकर शिव शंभो शिवराजा महेश्वरा जय शंकर शिव शंभो शंभो जय शंकर शिव शंभो 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 जय शंकर शिव शंभो शिवराजा महेश्वरा जय शंकर शिव शंभो शिवराजा महेश्वरा जय शंकर शिव शंभो शंकर शिव हर हर शिव 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 शंकर शिव शंभो शिवराजा महेश्वरा जय शंकर शिव शंभो शिवराजा महेश्वरा जय शंकर शिव शंभो 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 जय शंकर शिव शंभो 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 जय शंकर शिव शंभो शिवराजा महेश्वरा जय शंकर शिव शंभो शिवराजा महेश्वरा जय शंकर शिव शंभो शंभो जय शंकर शिव शंभो 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 जय शंकर शिव शंभो शिवराजा महेश्वरा जय शंकर शिव शंभो शंकर शंकर शिव शंभो
जय जय राधा रमण हरि बोल हरि बोल जय जय राधा रमण 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 हरि बोल